வியூஸ் ஆஃப் வில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வில்வின் எக்ஸ்பென்சர். இந்த காணொலியில நாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை அந்த நாட்டை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளரே அவருடைய நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசியிருக்காரு. அவருடைய இந்த முடிவுகள், இந்த முட்டாள்தனமான முடிவுகள் எல்லாம் அமெரிக்க பொருளாதாரத்தையா இருக்கட்டும் சரி, இல்ல அமெரிக்காவின் எதிர்காலத்தையா இருக்கட்டும் சரி, ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவரு என்ன பேசியிருக்காரு, அந்த பத்திரிகையாளர் யாரு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். முதல்ல இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். உக்ரைன் ரஷ்யா இந்த போர் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை அடுக்கடுக்கா போட்டுட்டு இருந்தாங்க அமெரிக்கா. இதன் தொடர்ச்சியா ரஷ்யா கூட யாருமே வர்த்தகத்துல ஈடுபடக்கூடாது அப்படிங்கறது மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில்ஸ யாரும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் பல நாடுகளை அமெரிக்கா மிரட்டிட்டு இருந்துச்சு. அந்த வரிசையில இந்தியாவும் ஒண்ணு. அப்படி என்னதான் அமெரிக்காவால நாம மிரட்டப்பட்டாலும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. அது என்ன அப்படின்னா, எங்க நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ எது லாபமோ அதை தான் நாங்க செய்வோம். எங்க எரிசக்தி தேவைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது எங்களுக்கு அவசியமான ஒண்ணு அப்படின்னு சமூக ஊடகங்கள் வாயிலா அமெரிக்க அதிபருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு திரு மோடி அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். இது அமெரிக்காவுக்கு, குறிப்பா ட்ரம்புக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்துச்சு. இது என்ன எதிர்த்து பேசுறியா, நான் இந்த உலகத்தின் வல்லரசு நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணவத்துல நம்ம மேல பல அடுக்கடுக்கான வரி விதிப்பை மேற்கொண்டாரு ட்ரம்ப் அவர்கள். அதன் தொடர்ச்சியா சமீபத்துல ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டாரு. ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறதுனால இந்தியாவுக்கு நான் 50% வரியை விதிக்கிறேன். இந்தியா கிட்ட இருந்து நாம இறக்குமதி பண்ற எல்லா பொருட்களும் இனிமே 50% கூடுதல் வரிகளோட தான் இறக்குமதி செய்யப்படணும். அப்போதான் உங்களுக்கு எங்களுடைய தேவை என்ன, நாங்க யாரு அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில இந்த ஒரு விஷயத்த பண்ண. அப்படி ஆனா இதுக்கெல்லாம் பணிஞ்சு போகாத நம்மளுடைய மோடி அவர்கள், நம்மளுடைய நாட்டின் பிரதமரா இருக்கக்கூடிய மோடி அவர்கள், நீ என்னடா அமெரிக்கா, நாங்க இருக்கோம், எங்களுக்கு ரஷ்யா சைனா இப்படி பல நாடுகள் எங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்து நிற்கும். சவுத் கொரியால இருந்து சவுத் அமெரிக்கால இருந்து பல நாடுகள் எங்க கூட நிப்பாங்க. நீ என்ன எங்களுக்கு பொருளாதாரத்தை, எங்களுடைய பொருளாதாரத்தை ஆட்டி பாக்குறது, நாங்க இனிமே உங்களுடைய பொருளாதாரத்தை ஆட்டி பார்ப்போம் அப்படின்னு சமீபத்துல ஒரு மாநாட்டையே நடத்தி முடிச்சிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரியான வரி விதிப்பு போட்டனால நாம அமெரிக்கா கூட இருந்த அந்த நட்புறவை முறிச்சுக்கிட்டு நாம ரஷ்யா கூடயும் சைனா கூடயும் ஒரு கை கோர்த்து அவங்க கூட நாம வணிகம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இதை தொடர்ந்து இங்கதான் நம்மளுடைய ஹீரோட என்ட்ரி இருக்கு. அவருடைய பெயர் ரிக் சாnchez. இவர் அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான மூத்த பத்திரிகையாளர். ஒரு முக்கியமான முன்னணி தொலைக்காட்சியில இவர் பணியாற்றிட்டு இருக்காரு. ரஷ்யா டைம் அப்படிங்கிற ஒரு முன்னணி தொலைக்காட்சியில சாnchez எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு இவரு. திரு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முட்டாள்தனமான முடிவுகளுக்கு எந்த அளவுக்கு பதிலடி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நிகழ்ச்சியில பதிலடி கொடுத்திருக்காரு. குறிப்பா அந்த நிகழ்ச்சியில அவருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவுல ஒரு விவேகமும் இல்ல, அறிவு கெட்டத்தனமா அவரு இந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்காரு. அவரு ஒரு ஆணவம் பிடிச்சவரு, ஒரு தலைக்கணம் பிடிச்ச தலைவர். இவரால அமெரிக்காவின் வளர்ச்சி படுகுழியில தான் போக போகுதே தவிர எந்த முன்னேற்றமும் இருக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான பதிவுகளை அவரு பதிவு பண்றாரு. இதுல மிக முக்கியமா ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, அமெரிக்கா இந்தியாவை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நடத்துது. இந்த ஸ்கூல்ல எல்லாம் பசங்க கிட்ட நீ அதை பண்ணக்கூடாது, நீ அதை பண்ணு, நீ நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்கா இந்தியா கிட்ட சொல்லிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் கேட்கணும்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட அவசியம் கிடையாது. அவங்க ஒரு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடு, அவங்க மேக் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு தங்களை ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. தங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்த ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு நாட்டுக்கிட்ட போய் நீ நான் சொல்றதான் கேட்கணும்னு சொன்னா அவங்க எப்படி கேட்பாங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதையும் அவர் அங்க பதிவு பண்றாரு. முதல்ல இந்தியா ஏன் ரஷ்யா கிட்ட எண்ணெயை வாங்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதற்கு முன்னாடி அமெரிக்காவின் அறிவற்ற வெளியுறவுத்துறை கொள்கையினாலதான் ரஷ்யா உக்ரைன் போரே மூண்டுச்சு. இத ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பா உணர்ந்தே ஆகணும். அவர் உணரலன்னா இந்த உலகம் அவருக்கு உணர்த்தும்.
அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த ரஷ்யா உக்ரைன் வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இதனுடைய பாதிப்பு உலகமெங்கும் சிதறி கிடக்கக்கூடிய பல நாடுகளுக்குள்ளேயும் நடக்குது. ஆனா இது எல்லாமே ஒரு பொருட்டா எடுத்துக்காம அமெரிக்கா தொடர்ந்து இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்ணி, உங்களால தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வருது, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து இந்த மாதிரி எண்ணெய்கள் வாங்கி அவங்களுக்கு பண உதவி பண்றீங்க, அதை நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா ரஷ்யா இந்த போரை நிறுத்துவாங்க, நீங்க ஏன் நாங்க சொல்றதை கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பல பிளேமிங்ஸ நம்ம இந்தியா மேல அவங்க சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரிக் சாnchez அப்படிங்கிற அந்த பத்திரிகையாளர் ஒரு படி மேல போய் அந்த நிகழ்ச்சியில அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் அவர்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளுக்கு உட்பட்டு தான் அவர் இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்றாரு. அவரு தன்னுடைய தனிப்பட்ட ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் பல நாடுகள் கூட சண்டைக்கு போக தயாரா இருக்காரு. நான் பெரியவன் அப்படிங்கறத அங்க ப்ரூஃப் பண்றதுக்காக அவர் என்ன வேணா பண்ணக்கூடிய ஆளு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அங்க பதிவு பண்ணிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைய ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். இத்தோட நிக்கல நண்பர்களே, ட்ரம்ப் அவர்களுடைய வர்த்தக ஆலோசகரா இருக்கக்கூடிய பீட்டர் நபாரோ அப்படிங்கிற அந்த நபர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அது என்ன அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போரே மோடி நடத்துற போர் தான், மோடி தான் இந்த போருக்கே காரணம், இந்த போர் நிப்பாட்டணும், இந்த போர் நிக்கணும் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கக்கூடிய அந்த எண்ணெயை வாங்குறதை நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு படி மேல போய் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெயை வாங்கி சுத்திகரிச்சு பல நாடுகளுக்கு திரும்ப விற்கிறாங்க, அது ஒரு சுத்திகரிப்பு நிலையமா மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் பதிவு பண்றாரு. இந்த விமர்சனங்களுக்கும் ரிக் சாnchez ஒரு பதிலடியா கொடுத்திருக்காரு. பீட்டர் நவாரோவின் இந்த பேச்சுக்கள் கொஞ்சம் கூட அறிவு இருக்க மாதிரி அவர் பேசல, அவருக்கு இந்த உலக அரசியல் பத்தி கொஞ்சம் கூட அறிவு கிடையாது போல அப்படிங்கிற மாதிரியான மிக காட்டமான கருத்துக்களை அங்க பதிவு பண்ணிருக்காரு. இது ஒரு பயங்கரமான ஒரு பேசு பொருளா சமூக ஊடகங்களா இருக்கட்டும் சரி, இல்ல அமெரிக்கால இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் கிட்டயா இருக்கட்டும் சரி, ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வரலாம். ஏன் ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர் இந்தியாவுக்கு ஆதரவா இவ்வளவு தைரியமா ஒரு கருத்தை பதிவு பண்ணணும்? அதற்கான காரணம் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு உலக அரங்குல இந்தியா ஒரு மறுக்க முடியாத சக்தியா உயர்ந்து நிக்கிறோம். அத நாம கண்டிப்பா உணர்ந்திருப்போம் அப்படிங்கறத நான் நம்புறேன். நம்மளுடைய பொருளாதாரமா இருக்கட்டும் சரி, ராணுவ பலமா இருக்கட்டும் சரி, வெளியுறவு கொள்கையா இருக்கட்டும் சரி, எல்லாமே ரொம்ப வலிமையா இருக்கு. நாம யாருக்கும் அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாட்டு நலனுக்கு எது தேவையோ அதை செய்யறதுக்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை. அததான் இந்த ரிக் சாnchez அப்படிங்கிற இந்த பத்திரிகையாளர் மூலமா உலகுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கறதுல நாம பெருமை அடையலாம். என்னதான் ட்ரம்போ இல்ல ட்ரம்புக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும் சரி, இல்ல அரசு அதிகாரிகளா இருக்கட்டும் சரி, இந்தியா பத்தினாலும் ட்ரம்புக்கு அமெரிக்காக்குள்ள இருக்கக்கூடிய பல அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும் சரி, இல்ல இந்த மாதிரியான பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் சரி, அவரை கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ட்ரம்ப் அவர்களின் இந்த முட்டாள்தனமான முடிவுகளால அமெரிக்காவின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள், பல அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இப்படி இந்தியா கூட சண்டை போட்டு அவங்கள ஒதுக்கி விட்டீங்க, ஆனா இந்தியா ரஷ்யா சைனா கூட கைகோத்து நம்ம அமெரிக்காவுக்கு எதிராக பல விஷயங்களை செய்யக்கூடும், நம்ம கிட்ட அவங்க அடிப்பணிய போறதில்ல, அடிப்பணியவும் வேண்டாம், நீங்க உங்களுடைய வரட்டு கௌரவத்தையும் ஈகோவையும் விட்டுட்டு அவங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த டாக்ஸை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் அவங்களுடைய ஆதரவு குரல்களை பதிவு பண்றாங்க. நண்பர்களே, இந்த முழு சம்பவம், அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா எடுத்த இந்த தைரியமான முடிவுகளுக்கு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. யானை வரும் முன்னே அதன் மணி ஓசை வரும் பின்னே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு இது ஒரு மிக முக்கிய சான்றா இருக்கு. இனிமே இந்தியா உலக அரங்குல எடுக்க போற மிக முக்கியமான தைரியமான முடிவுகளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா தான் பார்க்கப்படுதே தவிர்த்து, இது ஒரு ட்ரெய்லரா தான் பார்க்கப்படுதே தவிர்த்து, இத ஒரு ஆபத்தான விஷயமா நம்மள யாருமே பார்க்கல அப்படிங்கிறது இங்க ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இனிமேலும் உலக அரங்குல இந்தியாவை யாரும் ஒரு பொருட்டாவே மதிக்காம இருக்க முடியாது. நாம ஒரு மிக முக்கியமான சக்தியா மாறிட்டோம் அப்படிங்கிறதையும், நாம ஒரு ஸ்கூல் குழந்தை இல்ல, நாம ஒரு மிக முக்கியமான சக்தியா மாறிட்டோம் அப்படிங்கிறதையும் இங்க தெளிவா பதிவு பண்றோம். அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா எடுத்த இந்த முடிவுகள்னால என்னென்ன விளைவுகள், பின்விளைவுகள் நமக்கு ஏற்பட போகுது, நாம ரஷ்யா சைனா கூட திரும்பவும் கைகோத்திருக்கனால
நமக்கு என்னென்ன லாபங்கள் இருக்க போகுது, நம்மளுடைய வர்த்தகத்துல நாம எந்த அளவுக்கு முன்னேற போறோம், நம்மளுடைய முதலீடுகள் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.